ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புருஷ சக்கரத்தின் 11ஆம் இடம், லாபஸ்தானம், சனி பகவானின் மூலத்திரிவோண ஆட்சி வீடு, ஆன்மீக வீடு. அவிட்டம் 3, 4, சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதியில் 1, 2, 3. உங்கள் ராசியில் ராசிநாதன் இருக்கிறாரு, ஜென்மச்சனியாக இருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்கிறீங்க. பரிபூர்ணமாக திரும்பலை. செப்டம்பர் மாதம் முடிஞ்சிச்சுன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மோச்சனம் பிறக்கும். ஓகே, இந்த வீடியோ பதிவில் நான் குரு பயிற்சியை பற்றி போட போகிறேன். குரு பயிற்சியை பற்றி உங்களுக்கு தகவல் சொல்ல போகிறேன். குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா 7.5 சனியில் இருக்கிறீங்க. இன்னும் 7.5 சனி தாக்கம் இருக்குது. சரியா? இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலத்துக்கு உங்களுக்கு 7.5 சனி தாக்கம் இருக்க தான் செய்யுது. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து தான் போகணும். எடுத்தேன் கழுத்தெல்லாம் இருக்க முடியாது. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கிறவங்களுக்கும் தசாபத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கும் நல்லபடியாக போகும். மற்றவங்க சில பிரச்சனையில் தான் இருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்த போதிலும் குரு இப்போ 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல விதமாக சார் அப்படின்னு பார்த்தோம்ங்குது நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்குது சொந்த பந்த விஷயத்திலும் சரி, உடன் பிறந்த சகோதரி விஷயத்திலும் சரி சில பிரச்சனைகள் வரும். துக்கம் இருக்கும், சுகமின்மை இருக்காது. சரியா? ஏன்னா 4ஆம் இடம் ஒரு கேந்திரம். ஒரு கேந்திரத்தில் ஒரு சுபகரம் இருக்கக்கூடாது. இருந்த போதிலும் அவர் உங்களுக்கு வேண்டிய வீட்டில் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு வேண்டிய சுக்கிர வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிர வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். அங்கே அவர் சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க சாரத்தில் போகிறாரு. இந்த 3 நட்சத்திரத்தில் சந்திரன் நட்சத்திரம் கும்பராசிக்கு நல்லா இருக்காது. மற்ற 2 நட்சத்திரத்தில் போகும்போது நல்லபடியாக இருக்கும். அதுபோக அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானம், கர்மஸ்தானம், விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. ஓகே, இதுக்கு நான் பலன்களை சொல்கிறேன். ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். பலதரப்பட்ட விஷயங்களை இதில் ஷேர் பண்ணுறேன். பிரித்து ஆராய்ஞ்சு ஆலோசனை பண்ணி சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வந்த எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறேங்க, அணுகுங்க. ஒரு குறைந்த தொகை தான் வாங்குகிறோம். நிறைய ராசினியர்கள் அணுகுறாங்க. நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன். அந்த சலுகை கும்பராசினியர்களுக்கும் உண்டு. கும்பராசி குரு 2-11 கூடியவர். தன குடும்ப வாக்குஸ்தானாபதி அவர் தான். லாபஸ்தானாபதி அவர் தான். தான் ஒரு வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் மறைகிறாரு. 11ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் மறைஞ்சாருன்னா என்ன, மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதுதான் சொன்னேன், சகோதர விஷயத்தில் சில துக்கம் இருக்கும். அதுக்கடுத்து 2ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டில் மறைகிறாரு. 2ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டுக்கு கொஞ்சம் மறைவு தான். அதனால் குடும்பத்தில் சில பணப்பிரச்சனை இருக்க தான் செய்யும். சரியா? கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். சரி, இப்போ 4ஆம் இடத்துல குரு இருந்து என்ன தான் சார் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. வாகன யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா சுக்கிரன் ஏற்கனவே வாகனத்துக்குள்ள கிரகம் தான். குரு உட்காந்துட்டதுனால வாகன யோகம் இருக்கும். வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க. புதுசாக வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சொந்த பந்தத்தால் ஒரு உயர்வு இருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவருக்கு நல்லாயிருக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வருவீங்க. கால்நடை வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். தாயாரோட ஆதரவு இருக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மேற்படிப்பு வசதியில் மலை நடக்கும். கும்பராசியில் படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பொருளாதாரமும் நிறைய பணம் சேர்ப்பீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் சொந்த பந்தமும் நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதுவும் கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்து செஞ்சீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற பணியாட்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடப்பாங்க. விசுவாசமாக இருப்பாங்க. அதுபோக உயர்தரமான தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நல்ல இடத்துக்கு குடிபெயர்ந்து போவீங்க. ஒரு வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இல்லைனா வாடகை வீடை விட்டு சொந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்த கொஞ்சம் மாற்றி அமைப்பீங்க. வீடு யோகம் இருக்கும், மன யோகம் இருக்கும். சரியா? ஒரு நல்ல வீட்டில் போய் உட்காந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. கால்நடை சிறப்பு உண்டு. கால்நடை வளர்க்குறவங்க நல்லாயிருக்கும். ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, இப்படி மீன் பண்ணை, இறால் பண்ணை, இப்படி பண்ணை தொழில் பார்க்குறவங்க, கால்நடை வச்சு செய்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? அருமையாக இந்த விஷயத்தெல்லாம் சிறப்பாக இருக்கும். சில ஆதிபத்திய விஷயத்தை குரு சிறப்பாக செய்வார். சரியா? பணமும் நல்லபடியாக கைக்கு சேரும், சொத்து சேரும், நல்லாயிருக்கும். வாக்குத்திறனும் இருக்கும். எதிரிகள் உங்களை பாராட்டுவாங்க. சரியா நேயர்களே? எதிரிகளையும் நீங்கள் அனுசரித்து போவீங்க. அந்த அமைப்பை குரு உங்களுக்கு சிறப்பாக செய்வார். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல இருக்க குரு ஓரளவு ஒரு நல்ல இதை தான் கொடுப்பாரு. ரொம்ப முதலுக்கு மோசம் பண்ண விட மாட்டார். சரியா நேயர்களே? அவர் வாகன சுகத்தை கொடுப்பாரு. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. பிராமணர், அதாவது கோயில் குருக்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய நட்புக்கு பாத்திரமாக ஆவீங்க. சத்ரு அப்படின்னா என்ன, எதிரிகள் கூட
உங்களுக்கு அனுசரித்து போவாங்க. நீங்களும் எதிரிகளை மன்னித்து விட்டு கொடுத்து போவீங்க. அந்த அமைப்பில் நல்லபடியாக பார்க்கப்படும். சரியா? தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தை பேச்சை நல்லபடியாக கேட்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து 2 கூடையவன் இருக்கிறாரு. இதனால் உங்கள் தந்தைக்கு லாபமாக இருக்கும். தாய்க்கும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்களை பற்றிய தந்தைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தீர்த்த யாத்திரை கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால கோயில் குளத்துக்கு போய் நல்லா சந்தோஷப்படுவீங்க. சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 4ஆம் பாவத்தில் 11 கூடையவன் இருக்கிறான். 11 வீட்டு கூடையவன் இருக்கிறதுனால பெற்றோர் பேச்சை கேட்பீங்க. தாப்பனுடைய பணம் சொத்து பத்தெல்லாம் வந்து சேர்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி நல்ல பலன்கள்லாம் குரு கொடுக்குறாருங்க. 3ஆம் இடத்துல இருந்து அவர் செய்த காரியத்தை காட்டிலும் 4ஆம் இடத்துல ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக 4ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி குருவுடைய நிலைப்பாடு இருக்க தான் செய்யும். சரி நேர்களே, நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா குரு பயிற்சி என்றைக்குன்னு சொல்லவே இல்லைன்னு. குரு பயிற்சி வந்து 1ஆம் தேதி நடக்கும். மே 1ஆம் தேதி நடக்குது. மே 1ஆம் தேதி சித்திரை 18 மதியம் 2:29 மணி அளவு நடக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக போகிறாரு. அங்கே போகிறவர் வந்து 11/5/2025 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இடையில் வக்கரம் அடைகிறாரு. 15/10/2024 இருந்து 11/2/2025 வரைக்கும் வக்கரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலத்துக்கு வக்கர நிலையில் இருக்கிறாரு. ஓகே, இப்போ வந்து அவர் பார்க்குற இடத்துடைய பார்வை பலன்களை பார்ப்போம். இப்போ அவர் வந்து 5ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. குருவுக்கு வந்து மொத்தம் 3 பார்வை. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ வந்து 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போதும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கணும். சரியா? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சில எதிர்பாராத மாற்றங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்கிற காரியத்தில். அதனால் கவனமாக இருங்க. ஆனால் 8ஆம் இடம் வளர்க்குறதுனால ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். வயதானவர்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மறைமுக வருமானங்கள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜ்யங்கள்லாம் கிடைக்கும். 8ஆம் இடத்துல வேறு கேது இருக்கிறாரு. அதனால் அந்த கேல யோகங்கிற ஒரு யோகம் வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் பணங்கள் வந்து உங்கள் பையன் நிரப்பும். அது வந்து உங்களுக்கு மனசுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. கோபத்தை மறந்துட்டு குணத்தை வளர்த்துக்கோங்க. நல்ல விதமாக இருக்கும். அடுத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. விருச்சிகத்தை பார்க்குறாரு. மிகச்சிறப்பு. விருச்சிகம் அவருக்கு பிடித்த வீடு. ஸோ செவ்வாயும் வந்து இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3, 10 கூடையவன் தான். ஸோ 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல அமைப்பு தான். செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். விவசாயம், பில்டிங் கான்ட்ராக்டு, கட்டடம், ரியல் எஸ்டேட்டு, சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, இராணுவம், போலீஸ், நேவி, செக்யூரிட்டி கார்டு இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுபோல் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பயோ கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, மெடிக்கல் சயின்ஸில் இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். டீ ஷாப், காஃபி ஷாப், மட்டன் ஷாப் வச்சுருக்கிறவங்க, பண்ணை ஒர்க்கில் இருக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, சமையல் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாகவே இருக்கும். சரியா நேரில்? அதுபோக வந்து தந்தை வழியில் இருந்த வந்து கருத்து வேறுபாடுகளாக நீங்கி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வியாபாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியாக இருக்கும். உடற்பயிற்சி, ஜிம்முக்கு போகிறவங்க, ஃபிசிக்கலாக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு செயலும் நேர்மறை சிந்தனையோடு செய்வீங்க. சிறப்பாக இருக்குங்க. சரியா? உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் வந்து மிக தூக்கி காட்டுறதுனால செய்கிற காரியம் வந்து கர்மம் நல்லாயிருக்கும். இந்த 7.5 சனி காலத்தில் வந்து 10ஆம் இடம் வலுப்புறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே சனி பகவான் வேறு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசியில் இருந்து. ஸோ இவ்வளோ நாளாக தொழிலில் இருந்த முடக்கமெல்லாம் சரியாகி தொழிலில் வந்து வேகமாக இருப்பீங்க. முடங்கி போட்ட தொழிலெல்லாம் முடுக்கி விடப்படும். சரியா? மறுபடியும் ரீஜெனரேட் ஆகும். உங்களுக்கு எல்லாமே ரீஜெனரேட் ஆகி நல்ல ஒரு வேகத்தில் போகும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கோயில் குளத்துக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க. தர்ம காரியங்களை பண்ணுவீங்க. 10ஆம் இடம் வந்து கர்மஸ்தானம். அந்த ஈடுபாடெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. மகரத்தை பார்க்குறாரு. மகரத்தை பார்க்குறது என்ன, வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும். வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம். அந்நிய தேசத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். நல்ல தான தர்மம் பண்ணுவீங்க. வள்ளல் தன்மையாக இருப்பீங்க. சுப விரயம் இருக்கும். சுப செலவு குடும்பத்தில் நடக்கும். சுப செலவு நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் பணம் வருதுன்னு இருக்கும். பணம் வந்தால் தான் ஒரு பக்கம் செலவு பண்ண முடியும். பணம் வந்து ஒரு மனிதனுக்கு 2 விதமாக வரும். இல்லைனா 3 விதமாக வரும். இல்லைனா 4 விதமாக வரும். ஒரு விதம் வந்து உத்தியோகம் பண்ணி வரும். இல்லைனா தொழில் பண்ணி வரும். இல்லைன்னா இருக்கிற பொருளை விற்று திங்கலாம். இல்லைன்னா திருடி சம்பாதிக்கலாம். இந்த 4 விதத்தில் தான் ஒரு மனிதனுக்கு பணம் வரும். சரியா? இதில் வந்து எதில் வருதுன்னு உங்கள் தனிப்பட்ட ஆளுகளுக்கு தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி நல்லது நடக்கு, கெட்டது நடக்கு. சரியா? நிறைய நாட்டில் வந்து நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். ஸோ நம்ம வந்து யாரையும் பிரித்து சொல்ல வேண்டாம். 4 விதமாக ஒரு மனிதனுக்கு பணம் வரும். உத்தியோகம், அது நீங்கள் தனியார் உத்தியோகம் பண்ணாலும் சரி, அரசு உத்தியோகம் பண்ணாலும் சரி, இல்லை அரசியல் கட்சியில் இருந்து உத்தியோகம் பண்ணாலும் சரி, ஏதோ அது மூலிமா பணம் வரும். அடுத்து தொழில் வியாபாரம் பண்ணி பணம் வரும். அதுக்கடுத்து வந்து இருக்கிற பொருளை விற்று திங்கிறது, அது மூலியம் பணம் வரும். தாய் தாப்பன் சேர்த்து
வச்சிருந்தது பாட்டையும் போட்ட சொத்தை விற்று திங்கிறது, அது மூலியம் பணம் வரும். இல்லைன்னா திருடி திங்கலாம், அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறது. சரியா? இதில் வந்து நிறைய விதமாக இருக்குது. மரியாதையை செய்கிறது இருக்குது, அவமரியாதை செய்கிறது இருக்குது. திருடுங்கிறது வந்து ஜென்டிலாக திருடுறவனும் இருக்காங்க. சரி, அது கூட நம்ம போக வேண்டாம். சரியா? ஊழல் பண்ணுறது வந்து ஜென்டிலாக திருடுறது தான், அதுவும் திருடு தான் ஊழல் பண்ணுறது. அதை நாகரீகமாக செஞ்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே, அதுக்குள்ளே நம்ம போய் பேச வேண்டாம். அந்த 4 விதமாகவும் பணம் வந்து ஒரு மனிதனுக்கு வரும். வந்தாலுமே செலவு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். முன் வாசல் வழியே பணம் வந்துச்சுன்னா பின் வாசல் வழியே போய்கிட்டே இருக்கும். அந்த அமைப்பை குரு கொடுப்பாரு. மகரத்தில் இருக்கிறதுனால, சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சில செலவுகள் இருக்க தான் செய்யும். சரியா? குறிப்பாக உத்தியோகம் போகிறவங்களுக்கு செலவுகள் இருக்க தான் செய்யும். மக்கள் தொடர்பில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு சில செலவுகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோக கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். மனைவியினுடைய விருப்பங்களை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. எங்கேனாச்சும் டூர் பயணம் போயிட்டு வருவீங்க, புதுவிதமான பயணங்கள் இருக்கும். வெளிநாடு இல்லைன்னா வெளி மாநிலத்துக்கு கூட போயிட்டு வருவீங்க. அங்கே ரொம்ப நாளாக ஸ்டே பண்ணிட்டு இருந்துட்டு வருவீங்க. மற்றவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை அறிஞ்சிக்கணும் ஆவலாக இருப்பீங்க. சரியா? அதை நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. சரியா? கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓரளவு கட்டுக்குள்ளே வரும். கடன் பிரச்சனையெல்லாம் ஓரளவு தீர்ந்து நல்லபடியாக வரும். குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும். சரியா? அது ரொம்ப முக்கியம். ஈகோ பிரச்சனை இருக்கக்கூடாது. ஈகோ தவிர்த்துருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. வியாபாரம் சம்மந்தப்பட்ட சிந்தனை இருக்கும், தொழில் சிந்தனை இருக்க தான் செய்யும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லது தான். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. நறுமண பொருட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நறுமண பொருட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்புக்கு பெர்ஃப்யூம் போடுறது, செண்டு அடிக்கிறதுல கவனமாக இருக்கணும். சில நேரம் அலர்ச்சியாகி ஸ்கின் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி சொந்த பந்த விஷயத்தில் அனுசரித்து போங்க. புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். நீங்கள் எதனாச்சும் புதுசாக ஒரு காரியத்தில் இறங்கினீங்கன்னா அதில் வித்தியாசமான அனுபவம் இருக்கும், வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்திலும் சில மாற்றங்கள் இருக்கும். சரி நேயர்களே, அடுத்து நட்சத்திர சாரம். குரு வந்து வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7 கூடை நட்சத்திரத்தில் போகிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 7 கூடை நட்சத்திரத்தில் 2-11 கூடன் போகிறதுனால கணவன் மனைவி உறவில் நல்லா இருக்கும். சரியா? மனைவி மூலியமாவோ கணவன் மூலியமாவோ குடும்பத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும், இணக்கம் இருக்கும். சொந்த பந்த விஷயத்தில் ஒரு ஆற்றல் இருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டுத் தொழில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சிவராஜ யோகம், குரு சந்திரன் தொடர்பு வந்து சிவராஜ யோகம். ஏன்னா சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். குரு வந்து ஒரு ஆன்மீக கிரகம், பிரகஸ்பதி தேவகுரு. ஸோ தேவகுரு வந்து சூரியன் சாரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான். இந்த காலகட்டத்தில் சுப காரியங்கள் தொடர்பான விரயம் இருக்கும். எதிர்பார்த்த சில வரவுகள் வரதில் தாமதமாகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருங்க. பயணங்கள் இருக்கும். இருந்தாலும் சில டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி கிட்ட நல்ல அந்யோன்யம் இருக்கும், புரிதல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து சந்திர சாரத்தில் போவார். இதுதான் காம்ப்ளிகேஷன். கும்பராசிக்கு ஆகாத கிரகம் சந்திரன். சந்திர சாரத்தில் எப்போ போகிறாருன்னா 12/6/2024 இருந்து 18/8/2024, அடுத்து 12/2/2025 இருந்து 4/4/2025. இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் போகிறாரு. பொதுவாக வந்து குரு பயிற்சிக்கு பலன்கள் வந்து ஒருவரோட பலன்கள் வந்து நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு வருடம் இப்படி தான் நடக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் அவருக்கு சாரம் கொடுத்த நட்சத்திரநாதர்களும் எந்த நிலைமையில் இருக்காங்களோ அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் முன்ன பின்ன இருக்கும். சரியா? கூடவாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். கூடுதலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருந்துச்சுன்னா பெனிஃபிட் குறையும். ஸோ அதனால தான் போதி ஜோதிடத்தில் நான் அப்பப்போ வீடியோ போடுவேன், இடையில வீடியோ போடுவேன். நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க குரு பயிற்சி அப்படி இருக்கும், கும்பராசிக்கு 100க்கு 80 மார்க் அப்படின்ட்டு போயிட்டு போயிடுவாங்க. வாத்தியார் மார்க் போடுற மாதிரி ஸ்கூலில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் மார்க் போடுற மாதிரி. அப்படிலாம் நடக்க போகிறது கிடையாது. ஒரு நாள் கூத்து உட்காந்து பேசிவிட்டு அப்படியே அந்த குரு பவனுக்கு வந்து ஒரு பூஜையை போட்டுட்டு எல்லாம் உட்காந்து பேசிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து ஏதோ சொல்லிட்டு போகலாம் வழியே, ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சியாக இருக்கும் வழியே. நடைமுறை வாழ்க்கை சாத்தியப்படும்னா சாத்தியப்படாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பலனா யாராலும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒருபட்ட ஜாதகம் இருக்குது. கும்பராசியில் பிறந்தவங்களும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது. நீங்கள் சதய நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்களா, பூரட்டாதியா, அவிட்டமானே யாருக்கும் தெரியாது. அதில் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க சத்தியம் தெரியாது. லக்கணம்னு சொன்னவொடனே எனக்கு ஞாபகம் வருது. குரு வந்து பொதுவாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போயுமே நல்லது செய்வார். நீங்கள் கும்பராசியில் இந்த 6 லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குரு எப்போயுமே நல்லது செய்வார். அவர் பயிற்சி நல்ல இடத்துக்கு வந்துட்டாருன்னா கூடுதல் நல்லது செய்வார். நல்ல இடம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசியிலிருந்து அவர் 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா கூடுதல் நன்மை செய்வார். 2ஆம் இடம்னா எங்கே மீனத்தில் இருக்கணும், 5ஆம் இடம்னா மிதுனத்தில் இருக்கணும், 7ஆம் இடம்னா சிம்மத்தில் இருக்கணும், 9ஆம் இடங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு வந்து துலாமில் இருக்கணும், அடுத்து 11ஆம் இடங்கிறது வந்து நம்ம தனுசுல இருக்கணும். சரியா? இந்த இடத்துல இருந்து அவர் வந்து
குரு இருந்தார்னா கும்பராசிக்கு வந்து கோச்சாரத்தில் ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ நான் சொன்ன 6 லக்கணத்துலேயும் நீங்கள் பிறந்திருக்கணும். அதுபோக உங்கள் ராசிக்கு வந்து குரு 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா உங்களுக்கு குரு வந்து எப்போயுமே சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. கோச்சாரத்தில் முன்ன பின்ன இருந்தாலுமே அவர் கொடுக்குற அந்த காரகத்த விஷயத்தை வந்து அப்படியே கொடுப்பாரு. காரகத்த விஷயம்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அவங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பாக்கியத்தை கொடுத்துருவார். அடுத்து பண விஷயத்தை வந்து குறை வைக்க மாட்டார். தனகாரகன் அல்லவா, அந்த தனத்தை கொடுத்துருவார், புத்திரத்தையும் கொடுத்துருவார். அதுபோக ஒரு மனிதன் வந்து மனிதனாக இருக்க பெருந்தன்மை, ஒரு ஐதீகம், நம்பிக்கை, கடல் நம்பிக்கை, ஒரு வெளிப்படைத்தன்மை நல்ல விதமாக வச்சுக்கிடுவார். சரியா, ஒரு மனிதனாக வாழ்கிறதுக்கு உண்டான அனைத்து தகுதியிலும் கொடுக்குற கிரகம் வந்து குரு பகவான். இதெல்லாம் இருக்கணும் உங்களுக்கு லக்கண ரீதியாகவும். அவங்க ராசிக்கு வந்து அவர் நான் சொன்ன இடத்துல இருந்தார்னா நீங்கள் வாழ்நாள் முழுக்க குருவினுடைய அனுக்கிரம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் கும்பராசினியர்கள். சரிங்க சார், இப்போ வந்து சப்ஜெக்ட்டுக்கு வருவான். சந்திர சாரத்தில் போகிறாரு. சந்திரன் 6 கூடையவன். இதில் வேறு அமாவாசை சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருப்பார். அமாவாசை சந்திரன் இருக்கிற நேரத்தில் போட்டு பரட்டி எடுத்துருவார். குருச்சந்திர யோகமாக இருந்தாலுமே குரு வந்து 2 கூடையவன் 6 கூட நட்சத்திரத்தில் போகிறதுனால மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும், சகோதர யுத்தம் இருக்கும், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி சில அசுப பலன்கள்லாம் கொடுப்பாரு. அதனால் அவர் ரோஹிணி நட்சத்திரத்தில் போகும்போது கும்பராசிக்கு வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. பொதுவாக சந்திரன் வந்து கும்பராசிக்கு நல்லது செய்ய மாட்டார். சரியா, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அவர் வந்து அந்த நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொந்த பந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக போகணும். அதே மாதிரி சிலர் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் சிந்தித்து முடிவு எடுக்கணும். உத்தியோகம் பார்க்குறவங்க, ஏன்னா 6 கூட நட்சத்திரத்தில் போகிறதுனால உத்தியோகம் பார்க்கும்போது சிந்தித்து முடிவு எடுக்கணும். உடன் வேலை பார்க்குற சக ஊழியர்கள்கிட்ட அனுசரித்து போகணும். அதுக்கடுத்து செவ்வாய் நட்சத்திரத்தில் போவார். செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான். குருமங்கல யோகம் 3-10 கூட நட்சத்திரத்தில் 2-11 கூட போகிறது நல்லது தான். சரியா, நல்லா தொழிலில் நல்லா லாபம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கும் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படும் அந்த காலகட்டம். 19/8/2024 இருந்து 14/10/2024. அடுத்து 5/4/2025 10/5/2025 வரைக்கும் மிருகசீர நட்சத்திரத்தில் போவார். அந்நேரம் வந்து உடற்பிறந்த சகோதரர் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய தொழில் பண்ணுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா, நல்ல பலன்களும் இருக்கும். ஆனால் நான் சொன்ன இந்த 3 விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகலக்கலை வைக்கக்கூடாது. சரியா நேயர்களே, அப்படி இப்படி பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதில் வேறு குரு இடையில வக்கரம் அடைகிறாரு. 15/10/2024 இருந்து 11/2/2025 வரைக்கும் 4ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு. நெருக்கடிகள் இருந்து வந்த இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை குறையும். சரியா, நெருக்கடியான பிரச்சனைகள்லாம் குறையும். கால்நடை வளர்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். வழக்கு தொடர்பான பிரச்சனைகள், வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா அதில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். வாகனங்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் இருக்கும், ஆதாயம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு 4ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது நல்லதான். ஒரு கேந்திரத்தில் வக்கரம் அடைஞ்சு அவர் பின்னோக்கி வருது கும்பராசிக்கு வந்து லாபமாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, பெண்களுக்கு எப்படி இருக்குது பார்ப்போம். கும்பராசியை பிறந்த பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்களுக்கு வந்து சில பிரச்சனைகளுக்கு வந்து தெளிவாக முடிவு எடுப்பீங்க. சரியா, பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. வியாபாரத்தில் நல்லபடியாக இருக்கும். பேச்சுகளை குறைக்கிறது நல்லதான். பெண்கள் தேவையற்ற பேச்சுகளை குறைச்சிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்தம் வேண்டியவர்கள்கிட்ட வந்து ரொம்ப உரிமை எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒன்றுங்க வேலை ஒன்றுன்னு இருங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த சில பயணங்கள் இருக்கும். எங்கேனாச்சும் போயிட்டு வரலாம், அது அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி சொந்த ஊர் பூர்வீகத்துக்கு போனீங்கன்னா அங்கே சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பூர்வீகத்துக்கு போகிறவங்க வந்து இப்போ வெளிநாட்டிலே வெளி மாநிலத்திலே இருந்து பூர்வீக இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே சில பிரச்சனைகள் இருக்கும். அதை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணலாம். காப்பீட்டு பண்ணிங்கன்னா அது நல்ல ஒரு பலன் இருக்கும். மாணவர்களுக்கு சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். பாடங்களில் கொஞ்சம் கவனமாக படிங்க. உயர்கல்வி மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெற்றவங்ககிட்ட மனசு விட்டு பேசுங்க, பெற்றவங்களை மதிங்க. சரியா, எதிர்பாராத சில பயணங்கள் இருக்க தான் செய்யும் மாணவர்களுக்கு. கொஞ்சம் டூர் போயிட்டு வருவீங்க, அதனால் சோர்வு இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. உத்தியோகத்து பண்ணுறவர்கள் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒரு திருப்தியான சூழ்நிலை இருக்கும். உங்கள் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியத்துக்கேற்ற உயர்வு இருக்கும். இருந்தபோதும் தேக ஆரோக்கியத்தில் சில சோர்வு இருக்கும். உயர் அதிகாரிகள் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. மறைமுக ஆதரவு இருக்கும். சில பேருக்கு சில எதிர்பாராத இடமாற்றங்கள் இருக்கும். இடமாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அதனால் சில அலைச்சல்கள் இருக்கும். திடீர்னு ஒரு இடம் விட்டு இடம் மாறுறதுனால ஆள் கொஞ்சம் இதாகுவீங்க, கஷ்டப்படுவீங்க. சரியா, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் டக்குன்னு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா என்னடா எப்படா திடீர்னு போகிறது, சட்டுப்பானியை தூக்கிட்டு போகணுமே, வீட்டை மாற்றணுமே அப்படின்னு சில நடைமுறை சிக்கலுக்கு தள்ளப்படுவீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியப்படும். ஓகே, அடுத்து வியாபாரிகள் தொழில் புனையவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லபடியாக தாங்க இருக்குது. எதிர்பார்த்த காரியம் முடியும். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாருல, சிறப்பாக தான் இருக்கும். எதிர்காலத்துக்கு தேவையான முடிவுகள் எடுப்பீங்க. உடன் வேலை பார்க்குறவங்ககிட்ட அனுசரித்து போங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க.
வேலையாட்களோட ஆதரவு இருக்கும், நல்லபடியாக இருக்கும். அபிவிருத்தியில் சரியாகி திருப்தியாக இருப்பீங்க. சரியா? தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு திருப்தியான காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கலைத்துறை, சினிமாத்துறை, இயல் இசை, நாடகம் இவங்களுக்கு வந்து நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேறு மொழியை சேர்ந்தவங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி நல்லபடியாக பார்க்கப்படுது. வருமானம் நல்லபடியாக இருக்கும். வருமானத்திலிருந்து வந்த தாமதங்கள்லாம் விலகி பண வசதி சிறப்பாக இருக்கும். கலைத்துறைகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகள் நல்லா இருப்பீங்க. ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். நல்லா எல்லாத்துக்கிட்டும் நல்லபடியாக அணுகுவீங்க. தொண்டர்கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும். தொண்டர்கள் வந்து உங்களை நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. மனதுக்கு ஒரு திருப்தியாக வரும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாக கும்பராசி வந்து அரசியலுக்குள்ள ராசி தான். ஏன்னா கும்பராசியில் தான் நிறைய தலைவர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நிறைய தலைவர்களும் இருக்கிறாங்க இப்போ அட் ப்ரெசென்ட். அதனால் கும்பராசியை சேர்ந்த தலைவர்களுக்கு நல்லா இருக்கும், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு. அடுத்து நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. மேலே பொதுவாகவே வந்து குரு 4ஆம் இடத்துல இருக்கனால நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகிரும். நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஓரளவு நல்லா தான் இருக்கும். சரியா? சுகஸ்தானம் வலுப்படுறதுனால சுகப்படுவீர்கள். கவனமாக இருக்கணும். சரியா? தேக ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சாப்பாடு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள் போகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பிரயாணங்கள் போகும்போது உடம்புகளை பார்த்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை கும்பிடுங்க. சமய சான்றோர்களை வழிபடுங்க. காஞ்சி மகாபரிவா, யோகி ராமசூரத்குமார், ரமண மகரிஷி, வள்ளலார் சாமிகள், சத்யஸ்ரீ சாய்பாபா இவங்க யாரோ ஒருத்தர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுங்க. நல்ல விதமாக இருக்கும். இந்த ஏழச்சனி காலகட்டத்தில் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து எப்படி தாகம் எடுக்கிறவனுக்கு ஒரு கிளாஸ் சர்பத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். வெறும் தண்ணி கொடுக்குறது பதில் ஒரு கிளாஸ் சர்பத்து கொடுக்குற மாதிரி, இல்லைனா ஐஸ் மோர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சிறப்பாக இருக்குதுங்க. குரு பயிற்சி வந்து நல்லபடியாக இருக்குது. குரு வந்து பகைமைத்தன்மை பெற்று ரிஷபத்தில் இருந்தாலுமே ஓரளவு கும்பராசிக்கு வந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. சரியா? வெளிநாடு வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள்லாம் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை நல்லபடியாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஆண்டுகளுக்கு உங்களுக்கு வந்து வெளிநாட்டு போகிறதுக்கு யோகம் இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.